ஓகேன்பா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொட்டேட்டர் தான் 1 மணி நேரம் ஓட்ட போகிறோம். எள்ளு வச்சு கேடு சாயந்தரம் ஆகி போச்சு. இந்நேரத்துக்கு கூப்பிட்றாங்க. காலையிலுமே எந்த வேலையும் இல்லை, இந்நேரத்துக்கு கூப்பிட்றாங்க. அப்போ போகலாமா? அறுத்துக்கிட்டு இருக்கிறியா? யார் ஒரு வழியாக டாப்புக்கு நீ ஜாமான் எடுத்து வந்துட்டோம். அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது நாங்கள் போய் ஓட்டுறதுக்கு. இல்லைனா இது முன்னாடியே போயிருக்கோம். ரொட்டேட்டர் 4 நாச்சு எல்லாம் பிரித்து வேலை செய்யணுங்களா? ஆய் பிடிங்கிச்சு. அடக்கு எடுத்தாச்சுரா. இது வேறு காட்டினா தான் நம்புவாங்களா? இனிமே அடுத்தது பட்டக்காரரை பிடிக்கிறது தான் வேலை. இனிமேல் அவரை தொலைவணும். அவர் லூஸில் விட்டுருந்ததுனால இனிமேல் பட்டக்காரர் அண்ணா அண்ணா அண்ணான்னு அங்கே 4 நாள் படுத்துட்டு 4 நாள் 3 நாள் ரெடி பண்ணி வளைச்சிட்டா அப்படியே டாக்காப்பா செட்டிங் உட்கார வைக்கிறது தான் அப்படியே டாப்பை பொறுத்தவரையில் வேலை. செட்டிங்கு போட்டின்னா ஆனந்தம்லாம் எவ்வளோ பெருமைப்பட்டு என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாத. நான் திட்டிவிடுவேனே. பெருமாள்லாம் ரெடி பண்ணுவார், லேட் ஆகும். அவர் ஸ்லோ பிக்கப். அவர் வரவங்களையும் விட முடியாது, இருக்கிற வேலையும் விட முடியாது. அது மாலை கட்டுற கம்பி அங்கேயே துடைக்க. ஒரு 3/4 மணி நேரம் வரும் ப்ரோ. அது ஒன்றையும் போய் ஓட்டிட்டு வந்துட்டோம்னா நாளைக்கு நாங்கள் ஃப்ரீயாக ரொட்டேட்டர் பிரிக்கலாம். இல்லைன்னா வச்சுக்காங்க என்ன பண்ணுற, இல்லைனா நான் வேற வண்டி கூப்பிட்டா அப்படிமாங்க. கொடுத்துட்டு கூப்பிடுங்க. ஓட்டுறது ஒரு 3/4 மணி நேரம். இதில் வந்து வேற வண்டி கூப்பிட்டா நான் ட்ரக்லேயே வந்துடுறேன். நம்ம அப்போ உங்கள் விருப்பமா, உங்கள் வண்டி. நீங்கள் இங்கே உட்காந்து இருந்தாலும் சரி, மக்கால் உட்காந்து சரி, ஓடிட்டு வந்தாலும் சரி, டயர் கடியில் படுத்துட்டு வந்தாலும் சரிங்கறியா? ஓனர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நீங்கள். இல்லை பர்மிஷன் கேட்கலாமா? அது மக்காட்டு மேலே கொஞ்சம் மட்டும் தொடச்சி விடு, நான் உட்காரத்துக்கு. ஏற்கனவே இங்கே என்னமோ வெள்ளை வெள்ளையர்னா இருக்குது. பார்த்து ரொம்ப துடைக்காத. பெயிண்ட் போயிருமா? பெயிண்ட் போயிடும். பழைய காலத்து வண்டி. மேட்டை தொடச்சிக்கலாம். போ நாளைக்கு இந்த ரொட்டேட்டர் வேலையை பார்க்கும் போது பார்த்துக்கலாம். இருட்டே கட்டிக்க மாட்டேங்குது. இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிறதே இந்த பைப் எடுத்து வந்துட்டு இருட்டில் தான் வீடியோ எடுக்க மாட்டேங்குது. ஜாமானமே 10,200 ப்ரோ. இன்னும் லேபர் 6,000 போடுவாங்க. அதுக்கு மேலே டாப் துணி இருக்குது. இன்னும் 10,000 இது இருந்தாமா அப்போ கேரண்டியா. பெல்ட்டு போட்டால் 10,000 தாண்ட மாட்டேங்குது. 100 வந்துருமா லோடிங் போட்டு போடுறோம். போட்டுடலாம். ஏதோ ஒன்று பண்ணுவோம். ரோட்டெல்லாம் போகும்போது ஒரு குறைஞ்சது ஒரு 1500 to 1600 RPM போகும். அதுக்கு மேலாம் RPM வைக்கிறது வண்டிக்கு எதுவும் ஆகாது. கொஞ்சம் முள் தான் வேகமாக குறைஞ்சி போயிடும், டீசல் முள். மிச்சப்படிக்கெல்லாம் எதுவும் ஆகாது. எப்படிங்கம்மா இப்போ மெயின்டைன் பண்ணால் போதும். 5 RPM 16 RPM வரலாம். இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான RPM. அதுக்குள்ளே போவோம், அதுக்கெல்லாம் அழுத்துவோம். ஏதோ ஒரு நாளைக்கு ஃபுல் RPM க்ளோஸ் ஆகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஐட்டம் கூட கணக்கு வைக்க முடியாது. எப்பயோ ஒரு ஐட்டம் தான் ஃபுல் RPM க்ளோஸ் ஆகிறதெல்லாம். கரெக்டாக இந்த டைம் ஆகிட்டா காலேஜ் எடுத்துருது. காலேஜ் பஸ்ஸு ஃபுல்லாக டைமிங் கேப்பே இல்லாத. ஒரு 10 வருஷம் ஆகிட்டா நம்ம ரோட்லேயே நம்ம கிராஸ் பண்ண முடியாத மாற்றம். இப்பயே கிராஸ் பண்ண முடியல. ஒரு 10 வருஷத்துக்கு போயிட்டீங்க. சொன்னது இப்பயே கிராஸ் பண்ண முடியல. 10 வருஷத்துக்கு போயிட்டு மாப்பிள்ளை சேர் ஓட்டுறது பாருங்க, எல்லாம் பொழைச்சிக்கிட்டு பச்சை பிடிச்சிக்கிட்டு. ஆனால் தூர் தான் கட்டல. தூரம் கட்டியா? அதுக்கு நான் இருப்பாங்க. ஒரு வழியாக பாட்டுக்கு வந்துவிட்டோம். ஏன் குழுந்தான் போகுது, அது ஏன் குழுங்கு? ஆகலாம் மாப்பிள்ள ஆகலாம். டயர் தான், எந்த வண்டியுமே டயரோட அகலத்தை பொறுத்து தான் இருக்கும். இதுக்கே எப்படின்னா கார் செட்டியில் 18 சைஸ் டயர் இருக்குதா, அது எப்படி இருக்கும்? அது குழுமெல்லாம் என்னன்னே தெரியாது. அது வாங்க போவோம்.
இதில் இறங்குமா? இதில் முன்னாடி வெயில் அன்றைக்கி வேச்சிட்டோம். சரியா போ போகலாம். நெருப்பு வச்ச இடத்துக்கு மேலே விடுறதுனாவே பயமாக இருக்குதுமா. இப்போ ஸ்லீப்பர் ஆணிக்கட்டையெல்லாம் போட்டு நெருப்பு வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தரும். இல்லை ஆக்சிடென்ட் போயிட்டாங்க. அதுங்காட்டி எங்கே எடுப்பாங்க. ஆமாம், எதுவும் தெரியவே தெரியாது. ஓகே நண்பா, காட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் காட்டுக்காரரா ஆளை காணவில்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? ஆரணும் கொடு. வண்டி சவுண்டை பார்த்தும் நம்ம வண்டி சார்னா நம்ம வண்டி விட்டே வெளியே போகாதாட்டுக்குது. இதில் போய் எங்கே போய் பார்க்கறது? எள்ளு வாங்க போயிருக்கிறோம். எள்ளு வாங்க போயிருக்கிறேன். ஏக்கா வருவாங்க வருவாங்க, வெயிட் பண்ணலாம். எள்ளு நெல்லா? நெல்லு இல்லடாமா இப்போ எள்ளு. போதும் போதும், இருக்கிற நேரமே அதிகமாக இருக்குது. ஹலோ ஹலோ, சீன் கொண்டு வந்து காசு 500 கொடுத்துட்டு போனாப்லையா? சரி, மாப்பிள்ளை பாருங்க உட்காந்துட்டு எப்படி சிரிச்சுட்டு. என்னத்தெல்லாம் கலந்து வச்சுட்டு இருக்கிறீங்கல்ல? மணலா? ஏன் அப்படியே வச்சா ஒரு படியா அதுக்கு? இப்போ மொத்த மணலும் ஒட்டுக்கூடையில் தான் இருக்குதா? மாப்பு எடுமாப்பு திருட்டு கட்டங்காட்டி ஓட்டுட்டு போவோம். கல் மாடு அடிச்சு கட்டினது கம்பி எல்லாம் பொறுப்பு. மழை பெஞ்சு 1 மாதம் ஆகுது ப்ரோ. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு ஈரம் மட்டும் இந்த வயலு காயலை. ஏன்னா பள்ளத்தான். நாளைக்கு தான் இந்த ரொட்டேட்டர் வருது. இன்னைக்கு இந்த டாப்பு பயிர் வருது. நல்லா அழுந்த பிடிச்சி ஓட்டுறான். டாப் எடுத்து இன்றைக்கி இதுக்கே பொருளாக இருக்குது. காலையிலேருந்து நாங்கள் பண்ணின வேலை ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்க்கு போதும் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பிளேடு போய் கடையில் போய் மாற்றிட்டு வந்து அதுவும் மாற்றியும் ஒரு பிரச்சனை. அது இன்ஜினில் இருந்து நம்ம கொடன்னு சவுண்டு வருது. அது என்ன கம்ப்ளைண்ட்டாக தெரியல, அதை வேறு பார்க்கணும். நாளைக்கு தான் அந்த ரொட்டேட்டரை பிரித்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேஷன் பண்ணி எப்படின்னா இதில் ஓட்டி முடிக்காட்டியும் எடுத்து கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது இல்லை நாளைக்கு தானே வச்சுக்காங்க. காலையில் ரொட்டேட்டர் பிடிக்கலான்னு எல்லாம் கழிச்சு வைப்போம். அப்போ பார்த்துட்டு வரையா இல்லையாடா இது காடு காயுது, ஈரமாக இருக்குது, நான் வேற டியூட்டி ஓட்டுறேன்டா அப்படி எப்படி பார்ப்பேன். இதே ஈரம் சதனைக்கு மற்றவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஈரம் பயங்கர ஈரமாக இருக்குது. இதே சுத்தமாக கொடுத்து விட்டால் தோடாகி குறையுதான்னு தெரியல. ஈரம் பாரு அந்த பக்கம் குறையுது. சரி எப்படியான ஓட்டிடுவோம். ஏன்னா அந்த வயல் ஓட்டி 10 நாளைக்கு மேலே இருக்குது. அதனால் இதை ஓட்டுறதுனால டைம் வேறு அதிகம் போயிடுமான்னு தரணும். இது ஒன்றும் ஓடிச்சுன்னா போதும். காலையில் போய் மொத்த வேலையாக எந்த வேலை காரணாலும் சரி நாளைக்கு இப்போ ரொட்டேட்டர் வேலையை முடிச்சுட்டு இப்போ நான் இருக்கிற சில்லற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பட்டக்காரருக்கு ஃபோன் பண்ணி இந்த டாப்பு போகிறதுக்கு கேட்கணும். ஏன்னா அது வளைக்கிற டையெல்லாம் நம்மகிட்ட இல்லை ப்ரோ. அதனால் அதை வந்து பட்டக்காரர்கிட்ட விட்டாகணும். நம்ம ரெடி பண்ண முடியாது. நம்மகிட்ட பேர் இது கட்டிங் இது கேஸ் கட்டுரு இதெல்லாம் இல்லையா? அதனால் பட்டக்காரர் விட்டு கட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். அதனால் அங்கே விட்டுருவோம். எப்படி டாப் போடுறவங்க என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இஞ்சாக பண்ணுறதெல்லாம் போட முடியாது. எது எது பண்ணுறோமோ அதாவது ஒரு கிளிப் எடுத்து வச்சு கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். உழவுலாம் வருது. ஈரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது.
அந்த பக்கம்லாம் பாரு ஈரம் அதிகமாகவே இருக்குது உழைச்சிக்கோன்னு நினைக்கிறேன். இதான் காயிட்டுமியானா ஊங்குற. இது ஃபோட்டோ எடுத்த இதெல்லாம் எல்லாத்தையும் உனக்கு காட்டுறதுக்கு. ஃபுல்லாக ஈரம் கொடுக்குறோம். வண்டியே கட் ஆகலாம் பார்த்துக்காங்க. சரி ஓகே. எனிவே இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் பார்ப்போமா? ஏன்னா எல்லாம் கமெண்ட் ஏகப்பட்ட கமெண்ட் வெயிட்டிங் இருக்க கிடக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டை பார்த்துருவோம். இப்போ பெரிய வண்டி இதே ரொட்டேட்டர் ஓட்டினது தான் ஒரு ஃபீல்டு. அதோட கமெண்ட்டு டிகே கேமிங் இன்ஸ்டாகிராம் ஆடியோ சிஸ்டம் போடுங்க ப்ரோ, போடலாம். அடுத்து விஸ்வாஸ் ப்ரோ டுடே வீடியோ சூப்பர், தேங்க்யூ நண்பா. விஸ்வாஸ் அஜித் ப்ரோ சூப்பர், அவரே வீடியோ எடுத்தார்ல அதனால் சூப்பருங்கிறீங்க. அந்த டிராக்டர் பற்றி போடுங்க ப்ரோ, ஐ எம் வெயிட்டிங். எந்த டிராக்டர்னே தெரியலையே. அடுத்தது ஃப்ளேம் 604 ஃபஸ்ட்டு வியூ ஃபஸ்ட்டு கமெண்ட். மித்ரன் டிராக்டர் லைஃப் அஜித் ப்ரோ டிராக்டர் சூப்பராக ட்ரைவ் பண்ணுறீங்க. அவர் பண்ணுவார், ஏன் பண்ண மாட்டார். அடுத்தது வந்து சேடை ஓட்டின வீடியோ தான், 585 தூக்கிட்டு வர வீடியோ ஒன்று. அதோட கமெண்ட் சதீஷ் இதெல்லாம் நாங்கள் 10 சதீஷ்னு ஒரு 2208 அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டோம் ப்ரோ. செஞ்சிட்டிங்க, எனக்கு இப்போ தான் தெரியும். அதை தெரிஞ்சு தான் நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? அதனால் இதை நமக்கு தெரிஞ்சது என்ன நிறையா பேருக்கு தெரியாது இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சது போடுறேன். அடுத்து மணி என்கேஜி ப்ரோ, எனக்கும் உங்கள் கூட ஒரு நாள் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல் இருக்குது. இதுக்கு என்ன ப்ரோ, வாங்க ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். அடுத்து மித்ரன் ட்ராக் லைஃப் ப்ரோ அஜித் ப்ரோ டிரைவிங் டெய்லர் கேஜுவல் குட் ஐடியா ஃபார் மாஸ் டுடே. ஓகே. அடுத்து விஸ்வாஸ் டுடே வே சூப்பர். எஸ்கேடி நாட் ப்ரோ ஸ்லோவாக போக சொல்லுங்கள். அவர் அதே எதனால் வேகமாக போகிறோன்னா, டவுனுக்குள்ளே போனால் சல்லுன்னு போனால் தானே நவுந்துக்கலாம், இல்லைனா வச்சுக்காங்க டிராஃபிக் ஆகும். அதனால தான். அடுத்தது அன்பு டிராக்டர்ஸ் இது பவர் ஸ்டேரிங் வண்டிக்கு செட் ஆகும் ப்ரோ. சாதா ஸ்டேரிங்காக திரும்பிக்கும். ஆமாம் ப்ரோ, அது உண்மை தான். பவர் ஸ்டேரிங் வண்டியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாத இழுத்துக்கிட்டு போகிற வண்டி. சரி பின்னாடி கேஜுவல் வண்டி. இதே வந்து ஆல்னர் ஸ்டேரிங் வண்டியாக இருந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து திரும்பிக்கும். ஒரு ஆள் இருந்து ஸ்டேரிங் இழுத்து பிடிச்சிட்டு போகணும். அதுக்கு உண்மை தான். அடுத்து ராஜகுமார் கேஏ கவுண்டன் ப்ரோ டிஜிடென்ஸ் பற்றி வீடியோ போடுங்க. அது எனக்கு கொடுக்கவே இல்லை ப்ரோ. நானும் எத்தனை ஐட்டம் எங்களுக்கு கேட்குறது முடியல. கொடுத்துருந்தா நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அடுத்தது தனசேகரன் படம் பிடிக்கிற வீடியோ போடுங்க, எப்படி கரெக்டாக படம் பிடிக்கிற வீடியோ போடுங்க, எப்படி கரெக்டாக அடிக்கிறாது ஏன் புரியல ப்ரோ. அடுத்து கார்த்திக் ஃபேஷன் பிரதர் இது எந்த ஊர்? பொள்ளாச்சியா? இல்லை ப்ரோ, நாங்கள் சேலம் ப்ரோ. அடுத்து கார்த்திக் ராஜா பாண்டிய ராஜப்பா மொத்தம் எவ்வளோ ரேட்டு ப்ரோ? வீடியோ இருக்கா? இல்லை ப்ரோ, அது செஞ்சதை நாங்கள் நைட்டில் செஞ்சோமா, அதனால் அந்த கேஜுவல் தூக்கு வந்து வீடியோ நாங்கள் மேக் பண்ணல ப்ரோ. அடுத்து தேவ் ட்ரை சூப்பர் வீடியோ மாமா. அடுத்தது ராஜ் ப்ரோ குரூப் லிங்க் அனுப்புங்க. அது பாருங்க ப்ரோ, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்குது, அதில் சேர்ந்துக்காங்க. அடுத்து ஷரமார் 8554 ப்ரோ பெட் ஊக்கில் மாட்டுறதுக்கு ரொட்டேட்ரு அதாக பண்ணுங்க ப்ரோ, இல்லைனா கேஜுவல் டிராக்டர் ஷேக் ஆகும். இல்லை ப்ரோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது ப்ரோ, ஷேக்லாம் ஆகல. அடுத்து மணிவேல் ப்ரோ முன்னாடி கல் வைக்காமல் அப்போ ஒரு ஆள் ஓட்ட முடியுமா? கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லுங்கள். அதான் ப்ரோ, கல் எதுக்கு வைக்கிறோம்னா வண்டி இந்தானே ஆடும். அதை வந்து நம்ம கையில் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அது ஆடாத நிற்காது. இதே மண்டையில் வந்து இந்தான ரைட் சைடு ஒரு கல், லெஃப்ட் சைடு ஒரு கல் சுகுராக சொருவிட்டோம்னா எந்த பக்கமும் ஆடாது. அது வாட்டில் கம்முன்னு போவோம், ஆள் உட்கார தேவையில்ல. அடுத்து மாதேஷ் பிரேனா கரெக்ட் பேரிங் போகுது. ஆமாம் ப்ரோ, ஹைட் ரொம்ப தூக்கிட்டோம்னா பேரிங் போயிடும்.
கரெக்டாக மண்ணிலிருந்து ஒரு 6 அடி மட்டும் தூக்குனா போதும். அடுத்தது ஷர்மர் 8554 கேஜுவல் ஃப்ரண்ட் வீலுக்கு அங்கே இருக்கிற பெட்டு ஹோல்ஸில் ஃப்ரண்ட் லாடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். நம்பர் சென்ட் பண்ணுங்கள். எங்கள் டிராக்டர் செட்டிங் சென்ட் பண்ணுறேன். அதில் ஸ்டோனில் வளைய மட்டும் ப்ரோ. ஓகே நண்பா, உங்கள் நம்பரு ஓகே சென்ட் பண்ணுறேன். அடுத்து ராஜ்குமார் ப்ரோ, இதோட காஸ்ட் சொல்லுங்கள். 4000 ரூபா வந்துச்சு ப்ரோ. அடுத்து முனிஸ் 9296 நீங்கள் ரொம்ப லேட்டு, நாங்கள்லாம் 5 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டோம். அது என்ன கரெக்டு தான் ப்ரோ, நாம் இப்போ தான் பண்ணுறோம். ஒவ்வொருத்தர் டெல்டா மாவட்ட நண்பர்கள்லாம் வந்து முன்னாடியே பண்ணியிருப்பீங்க. அதனால் நானே இது வந்து இத்தனை நாளாக வந்து ஒரு ஆள் வச்சு கழட்டி பூட்டிக்குவேன். இந்த வருஷம் ஆள் இல்லாதவங்க மிச்சம் தான் நான் இந்த மெத்தடுக்கே போனேன். அதனால் வந்து நீங்களாம் டெல்டா விவசாயிங்களாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அடிக்கடிக்கு வருஷத்தில் 2 ஐட்டம் 3 ஐட்டம் சேர் ஓட்டுற ஆளுங்களாக இருப்பீங்க. அதனால் நாம் வருஷத்தில் ஒரு நாள் ஓட்டுறோம். அதனால தான் ப்ரோ நாங்கள் போடல. அடுத்த வீடியோ விஸ்வாஸ் வீடியோ சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ நண்பா. கணேஷ்குமார் வாட் கமெண்ட் ரீடிங், என்ன கமெண்ட் ஏன் ரீட் பண்ணலன்னு கேட்குறாரு. அது விகே கேமிங் கமெண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது ப்ரோ, அதை மறந்து விட்டிங்களா? ஒருத்தர் ஞாபகப்படுத்துறாரு. யார்? விஎம் கேமிங். என்ன ப்ரோ பண்ணுறது, ரொம்ப பிஸி, அதனால தான் பண்ண முடியல. இன்னுமே கமெண்ட் ரீட் பண்ணுறேன் நண்பா. அடுத்து மாதேஷ்குமார் ஹை ஃபஸ்ட்டு போட்டால் டைமிங் கம்மியாக வரும்ல ப்ரோ, 40 ஹேப்பியர்ஸ் அவர் கரெக்டு தான் ப்ரோ. ஹை ஃபஸ்ட்டு போட்டால் 40 கவர் ஆகும். எங்களெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிக்ஸ்டு டைம் தான். ஒரு வருஷம் என்ன டைம் ஓட்டுறோமோ அதே டைம் தான் வருஷம் ஓட்டும். அதில் இங்கே ஓவர் ஷேரு, அதனால் ரிவேர்ஸ் போகும்போது வந்து லோவில் போட்டு தான் ரிவேர்ஸாக போக முடியுது. ஹை ஃபஸ்ட்டுக்கு ரிவேர்ஸாக போக முடியல, வண்டி அப்படி உட்காருது. அதனால் நாங்கள் எப்போவுமே வந்து லோ தேர்ட் தான் ப்ரோ. அடுத்து ஜி எடிட்டிங் 8985 சென்னா கேஜி வீல் லோ தேர்டில் ஓட்டுறீங்க. டெல்டாவால் பெரிய கேஜுவல் ஐ ஃபஸ்ட்டு i7 ஓட்டுவோம் ப்ரோ. என்ன ப்ரோ உங்களுக்கு ஐ ஃபஸ்ட்டு i7 ஓட்டுறீங்களா? எப்படி ப்ரோ கட்டுப்படி ஆகுது? இதில் வர வருமானத்துக்கு என்ன அவர் ஓட்டுறீங்க? மணிக்கு எப்படி ஓட்டுறீங்க? அதை கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஐ ஃபஸ்ட்டு i7 ஒவ்வொரு ஏரியாவில் சொன்ன மாதிரி கேஜுவல் ஓட்டுறாங்க. அதெல்லாம் டீசல் மணிக்கு எவ்வளோ குடிக்குது, எவ்வளோ வாங்குறீங்க என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமேட்டு திரும்பியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கேஜுவல் வேலையை தான். அடுத்து கமலா சார் 18 பஞ்சு ரொட்டை வெட்டுற 1500 ரூபா, கேஜுவேல் 1400 அதுங்க ஏரியா விளையாட்டுக்குது. விஸ்வாஸ் பஸ் சூப்பர் வீடியோ, தேங்க்யூ ப்ரோ. அடுத்து கிஷோர் கவுண்டர் 6300 தருமபுரியில் நல்லாம்பள்ளி சைடு 1200 ரூபா கேஜுவேலில் ரொட்டேட்டருக்கும் 1200 ரூபா தான். என்ன ப்ரோ கட்டுப்படி ஆகும்? இன்றைக்கி ஆள் போட்டு இந்த ரேட்டுக்கு ஓட்டி என்ன கட்டுப்படி ஆகும் உங்களுக்கு? ராஜ்குமார் ப்ரோ டிஜிட்டேஷன் பற்றி வீடியோ போடுங்க. ரொம்ப நாள் கேட்காம இருந்தாங்க, இப்போ அதை கேட்குறாங்க. நான் கேட்குறேன் ப்ரோ ஷோரூமில். அடுத்து சிவா டிராக்டர்ஸ் அஃபிஷியல் 1100 கேஜுவல். என்ன ஏரியா ப்ரோ 1100 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கிறீங்க, என்ன கட்டுப்படியா உங்களுக்கு? அடுத்து தனசேகரன் ஆத்தூர் சேர்த்தொளவு 1500 ரொட்டேட்டர் 1400. அது கூட பரவாயில்ல, ஒரு 100 ரூபா முன்னப்பின்ன. அடுத்தது டெக் சக்தி 6904 ப்ரோ. இந்த செட்டப்பில் ஸ்ப்ரிங் கலப்பை போட்டு ஓட்டி போங்க முடியுமா? அது எப்படி ப்ரோ முடியும்? அது முடியாது. அடுத்து சரத்குமார் ப்ரோ, ஒரு கண்ணி 3000 உழவு ஒரு ரொட்டேட்டர் 3000 எது ஏக்கரா கணக்கா ப்ரோ? புரியலையே. அடுத்து லோகேஷ் ஃபஸ்ட்டு யூ கற்றுக்கணும், தேங்க்யூ நண்பா. அப்புறம் மதன்குமார் ஒரு ஏக்கரா 11000 ப்ரோ. இது எப்படி ப்ரோ கணக்கு? ஒரு ஏக்கரா 11000 என்ன கணக்கு போட்டு ஓட்டுவீங்க சொல்லுங்கள். அடுத்தது ஆசன் 8735 தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ போடுங்க. எங்கே ப்ரோ அதெல்லாம் பசங்களெல்லாம் லீவ் விட்டுருவோம், எங்கே போய் போட்டுறது, அதனால் போடல. செல்வகுமார் 5245 ரொட்டேட்டர் 1200 ரூபா ப்ரோ. வி ஆர் நாட் யூஸ் கேஜுவல். அது நிறையா ஏரியாவில் வந்து கேஜுவலே யூஸ் பண்ணுறதில்ல ப்ரோ, எல்லாம் ரொட்டேட்டர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சிவாக்கே 4380 ஈரோடு ஏக்கரா 12000. ஸோ ஒன்லி பை ஏ டாக்டர். ஓ மை ஓன் லேண்ட் 7 ஏக்கரா. ஓ ஈரோடு சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு 12000 ரூபா வாங்குறாங்களாம் ப்ரோ. அதனால் வந்து அவர்கிட்ட 7 ஏக்கரா சொந்தமாக இருக்குதான், அதனால் ஓனாக டிராக்டரே வாங்கிட்டாராம். அடுத்தது சோபி சக்திவேல் 2025
1 ஏக்கராவுக்கு 1000 ரூபாய். இதுவும் கம்மி தான் ப்ரோ. 1 ஏக்கராவுக்கு 1000 ரூபாங்கிறது ரொம்ப என்ன கேட்டால் கம்மியான ரேட்டு தான் சொல்லுவேன். அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மி ரேட்டு. அடுத்தது ரொட்டேட்டர் வீடியோ ஒன்று ப்ரோ. அதோட வீடியோ VMKBing M2. அடுத்தது சக்தி அன்பு வணக்கங்கள் அண்ணா, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. செந்தில்குமார் ப்ரோ, நியூ லான்ச்சாக இருக்க மகேந்திர பூமிபுத்ரா சீரிஸ் டிராக்டர் ரிவ்யூ போடுங்க. அது நம்ம இன்னும் ஸ்டோர் ரூமுக்கு இன்னும் வரல ப்ரோ, வந்தால் போடுறேன். அடுத்து குமரன் 56 நியூ கோல்டன் 55 ரிவ்யூ. அது நம்ம சைடு ஸ்டோருமே இல்லை, பார்க்கலாம், கிடைச்சுன்னா போடுறேன் ப்ரோ. அடுத்து ராஜ்குமாரி அக்கௌண்டன்ட் ப்ரோ, டிஜிட்டல் அவர் இதோட 2வது வீடியோ 3வது வீடியோ கமெண்ட்ஸ் கேட்குறாரு, போட்டலாம் ப்ரோ. ஜெய்வின் 3660 ப்ரோ, தீபாவளிக்கு கோகுல கூப்பிட்டு ஃபன் பண்ணுங்க. அவன் வரதில்லை ப்ரோ, அவன் வேறு வேலைக்கு போகிறான், அதனால் வரதில்லை ப்ரோ. அடுத்தது மித்ரன் ட்ராக்ல ப்ரோ, அஜித் ப்ரோ சூப்பர் டிரைவிங், ஹாப்பி தீபாவளி ப்ரோ. தேங்க்யூ நண்பா. கணேஷ்குமார் ப்ரோ, வேறு வீடியோ ஒர்ஸ்ட்டாக இருக்குது, வர வீடியோ ஒர்ஸ்ட்டாக இருக்குதா? என்ன ப்ரோ பண்ணுறது, எல்லாம் சேர்த்து டைமுங்கிறதுனால ரொம்ப பிஸியாக இருக்குது, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. இன்னுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட்டாக அவங்கள பார்த்து கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சுது. அடுத்தது திரும்பியும் ஒரு கேஜுவல் ரீடு போகிறது தான். மோகன்ராஜ் 8331 ப்ளீஸ் டெல் டு ட்ரைவ் கேஜுவல் பர்ஃபார்மன்ஸ் சந்தோஷ். கேஜுவல் பர்ஃபார்மன்ஸை சந்தோஷ் ஓட்ட சொல்கிறீங்களா? அவன் ஜேசிபிட்டு போயிடுறான் ப்ரோ. அடுத்தபடியாக சுஜித் பிரகாஷ் 9127 ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ நண்பா. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி அன்றைக்கி பொண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும். அடுத்து லோகேஷ் ப்ரேயிங் ஃபார் இனியட்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்களா. எல்லோரும் அதே விஷயம் தான், தீபாவளி அன்றைக்கி போட்டுக்கிற வீடியோ ஓட்டுக்குது இது. அடுத்து விக்னேஷ்குமார் நன்றிகள், அதில் ஒருத்தவங்க ஓட்டுவாங்க ப்ரோ, நார்த்தங்கால்லாம் ஓட்டுவாங்க. ஓகே இல்லை ப்ரோ, ஃபீல்டுக்கும் வரும் அதில் அந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்து VIPS 1011 ஜி டிராக்டர் ஹைட்ரோலிக்கு டேமேஜ் ஆகும். ப்ளீஸ் ஒரு வண்டி கூட மற்ற வண்டி ஜாயின் பண்ணாதீங்க. முக்கியமாக ஹைட்ரோலிக் லிவர் கூட ஜாயின் பண்ணாதீங்க. கரெக்டு தான் ப்ரோ. நாங்கள் ஹைட்ரோலிக்கில் ஜாயின் பண்ணல ப்ரோ, பெட்ரில் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு அப்படி தான் ஜாயின் பண்ணோம், இப்போலாம் அப்படிலாம் ஜாயின் பண்ணுறதில்ல ப்ரோ. இப்போ நம்மளுக்கே கடைசி வீடியோ போகிறது நல்லாயிருக்கும். அடுத்தது தென்னம்பண்டி முத்து ப்ரோ, தொழி உழவுக்கு மணிக்கு எவ்வளோ டீசல் ஆகிறது? நான் ராஜபாளையம். தொழி உழவுக்கு எந்த வண்டி கேட்குறீங்க? 585 கேட்குறீங்களா, பைசன் பை கேட்குறீங்களா? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் நண்பா. அடுத்தது ஒரு கேஜுவல் வீடியோ தான், இன்னுமே எல்லா வீடியோவும் கேஜுவல் வீடியோ தான். ஜெய்வின் 3660 ப்ரோ, வீடியோ எடுக்கும்போது கோகுலுக்கு கால் பண்ணி பேசுங்க ப்ரோ. என்ன ப்ரோ அந்த கோகுல் இருக்குது, கோகுலுன்னு கேட்குறீங்க? விஸ்வாஸ் வீடியோ சூப்பர். அடுத்து கிரி பிரசாந்த் 3373 ரொட்டர் பர்ஃபார்மன்ஸ் வரும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். தனுஷ் ப்ரோ, கேஜுவல் சந்தோஷ் டிரைவிங். அவன் வண்டியாக வரதில்லை ப்ரோ, அவன் ஜேசிபிட்ட போயிடுறான், அதனால் அது என் தம்பி கண்ட்ரோலில் இருக்கிறானா, அதனால் நான் அவனை கூப்பிட்றதில்ல ப்ரோ. அருண் ஸ்ரீ தமிழ் ப்ரோ, நீங்கள் சரக்கு போடுங்க ப்ரோ வீடியோவில். ப்ரோ நான் நல்லாகிறது பிடிக்கலையா ப்ரோ? ப்ரோ காமெடி பண்ணுறீங்க. அடுத்து ராஜசாபரி சுரேஷ்குமார் ப்ரோ, உங்கள் ஏரியாவில் டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இருந்தால் போடு. இல்லை ப்ரோ, எங்கள் ஏரியாவில் டிராக்டர் எங்கேயுமே இல்லை ப்ரோ, எல்லாம் வெளியில் தான் வாங்குவாங்க, வாங்கி வச்சுக்கிற அளவுக்கு இங்கே யாரும் ஆள் இல்லை ப்ரோ. அடுத்தது மணி MKG டெய்லி வீடியோ போடுங்க ப்ரோ ப்ளீஸ். எங்கே ப்ரோ டெய்லியும் போடுறதுக்கு பாருங்கள், இன்றைக்கே பாருங்கள், இந்த பார்ட்டி காலையில் சொன்னாப்புல இந்நேரத்துக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. இது நாளைக்கு போடுற ஃபுட்டேஜ். அடுத்து பாலாஜி லைவ் ப்ரோ போட்டேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ, எப்போ ப்ரோ விட ஓட்டி மாற்றினீங்க ப்ரோ? எப்போ ப்ரோ விட ஒட்டி வீட்டை ஓட்டிக்கு மாற்றினீங்க? புரியலையே நண்பா. அடுத்தது பிரசன்னா நேச்சுரல் ஃபார்மிங் ப்ரோ, 585க்கு மட் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ தான் வரும் பாருங்க ப்ரோ, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்து
வித்யநாதன் 575 டாப் போடுங்க. ஜாமான் எடுத்தான்ட்ட ப்ரோ. அடுத்து TN 47 விவசாயி அண்ணா யுவோவில் ரொட்டேட்டர் வீடியோ போடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, போட்டிருக்குது பாருங்கள். அடுத்து புதுக்கோட்டை 951 ப்ரோ. ஆல்னர் ஸ்டேரிங் வண்டியில் இப்படி ஷிஃப்ட் பண்ண முடியுமா? பண்ணலாம் ப்ரோ, பட் ஆனால் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆள் உட்காந்து பிடிக்கணும், அதுதான் மேட்ரு. அடுத்தது சதீஷ் யான் சத்யான் 907 ப்ரோ. மகேந்திரா பெஸ்ட் ஆஃப் ஓன் யூஸ். நல்லாயிருக்கும் ப்ரோ, ஒன்றும் தப்பலாம், நல்லாயிருக்கும் ப்ரோ, வண்டியெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்குள்ள. அடுத்து செல்வம் கவி 575 மட்டும் எதுக்கு தோழி அடிக்கிறீங்க, வேறு வண்டியில் அடிக்க மாட்டிங்களா? ப்ரோ தோழி அடித்தோம்னா வச்சுக்காங்க 575 ஒன்றும் வருஷம் அடிக்கிறோம், அதனால் அதிலே அடிக்கிறோம். எல்லா வண்டியிலும் அடிக்கிறதில்ல, நாளைக்கு விற்கும் போது வண்டி வேல்யூஷன் குறையும். அதனால் வந்து தொழில் அடிக்கிறதுக்கு அந்த ஒரு வண்டி மட்டும்தான் நாங்கள் எப்போவும் எங்கள் ஏரியாவில் 5 வண்டி வச்சுருந்தாலும் சரி 4 வண்டி வச்சுருந்தாலும் தொழில் அடிக்கிறதுனா ஒரு வண்டி தான் வச்சுருப்பாங்க ப்ரோ. எல்லா வண்டியும் போட்டு தொழில் அடிக்க மாட்டாங்க. அடுத்து வினோதம் 19M38 நெல் உழவுக்கு சிறந்தது மகேந்திரா தான். மானாவரி காடுகளுக்கு MF PTF ஓவர்னால் ஜாண்டியர் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ப்ரோ. நம்ம அவங்க எங்கள் டேஸ்ட்டு தான். இப்போ என் டேஸ்ட் எப்படி, உங்கள் டேஸ்ட் எப்படி, எல்லாத்துக்கும் ஒரு டேஸ்ட். அதில் யாருக்கு யார் டேஸ்ட் பிடிச்சதோ அதை எடுத்துக்கலாம். அடுத்தது பிரசன்னா நேச்சுரல் ஃபார்மிங் 585 மட் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ இதுலேயும் கேட்டுக்கிறாரு. அதுலேயும் 2 வீடியோ அதையே மட் பர்ஃபார்மன்ஸ்னு கேட்டுக்கிறாரு. ஓகே நண்பா. அடுத்ததும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 585 வீடியோ தான், சேர் ஓட்டுற வீடியோ தான். அடுத்து செந்தில்குமார் சூப்பர் வீடியோ ப்ரோ. இன்ஜின் ஒர்க் செஞ்சால் வீடியோ போடுங்க. கண்டிப்பாக வீடியோ 500 இன்ஜின் வேலை செய்யும் போது நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. அடுத்து சுந்தர் 3614 415 சேர் ஓட்டுங்க. அது இது வரல சேரே இருக்கல ப்ரோ, அதனால தான் சேர் ஓட்டல. அடுத்து சரவணா ப்ரோ யுவோடெக் ப்ளஸ் டிராக்டர் டாப் நீ தான் ப்ரோ ஜாமான் எடுத்து தான் வைக்கிறேன், போட்டலாம். ஐயப்பன் ப்ரோ 575 ப்ரோ மகேந்திரா 575 பூமிபுத்திரா XP ப்ளஸ் டபுள் கிளச் வண்டி. கிளச்சில் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணினாலும் PTO ஆஃப் ஆக மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம்? டபுள் கிளச்சு வண்டியில் ஃபுல்லாக PTO அழுத்தினாலும் கிளச்சு ஆஃப் ஆக மாட்டேங்குது. அப்போ வந்து அந்த கிளச்சுக்கு இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ப்ரோ, அதை கொஞ்சம் இழுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், பார்க்குறேன். அடுத்தது மணி MKG ப்ரோ நீங்கள் யுவோடெக் ப்ளஸ் 5 4 வீல் டிரைவில் ரொட்டேட்டர் மாற்றி சேரு ஓட்டலாம், இல்லைனா நல்லா இருக்குது. இப்படி கஷ்டப்பட வேணாம். ஆனால் எங்கள் சைடு யாருமே வந்து கேஜுவல் தான் வேணுங்கிறாங்களே, நான் என்ன ப்ரோ பண்ணுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். கேஜுவல் இதை மட்டும்தான் விரும்புகிறாங்க. அடுத்தது மறுபடியும் சேர்த்தோல் தான் விஸ்வஸ் வீடியோ சூப்பர். அடுத்து பெரியசாமி அண்ணா அந்த ஆங்கிள் வீடியோ எப்படி செய்கிறதுன்னு போடுங்க. அதுதான் ப்ரோ நைட்டில் எடுத்துகிட்டு அதை வீடியோ போட முடியாது விட்டேன், அதனால் எல்லாம் கேட்குறீங்க. அடுத்து கிஷோர் 26 சேர் ஓட்ட மணிக்கு எவ்வளோ ப்ரோ வாங்குறீங்க? 1500 ரூபா ப்ரோ. அடுத்து செல்வகுமார் 8245 உங்கள்கிட்ட இருக்கும் வண்டியில் எந்த வண்டிக்கு வாரண்டி இல்லை மெட்டீரியல் கிளைம் பண்ணியிருக்காரு? ஒரு வண்டி கூட பண்ணலை ப்ரோ, ஒரு வண்டி கூட பண்ணலை. நாம் ஏதாச்சும் கேட்டோம்னா வச்சுக்காங்க அது சரியில்லை இது சரியில்லை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி போடுவாங்க. VNKMI அஜித் ப்ரோ ஆள் கட்ட பேசுகிற மாதிரி வீடியோ போடுங்க. அதுதானே போட்டுக்கலாம், அது என்ன டெய்லி அதே வேலையாக தான் இருக்கிறான், அதனால் போட்டுக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதும் ப்ரோ. எனக்கும் அடுத்த நாள் வீடியோவில் நாளைக்கு வீடியோவில் வேறு கமெண்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போ வாரண்டி பற்றி கேட்குறீங்கள ப்ரோ, வாரண்டி பற்றி சொல்லணும்னா வச்சுக்காங்க, இதுக்கு முன்னாடி வீடியோ சொன்னனா இல்லைன்னு எனக்கே தெரில. இப்போ மகேந்திரா ஆகட்டும் ஜாண்டியர் ஆகட்டும் எது வேணாலும் எடுங்க, அதில் ஒரே ஒரு டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது, அது ரைட்டாக தப்பான்னு தெரில, சொல்கிறேன். அது ரைட்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், தப்புன்னா இல்லை ப்ரோ தப்புன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லுவேன், தெரியாது நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. இப்போ ஒரு வண்டி வந்து எடுக்கிறோம்னா இங்கே ஒரு ஷோரூமில் இப்போ எடுத்தோம்னா வண்டிக்கு வந்து இன்ஜினுக்கு இத்தனை வருஷம், கியர் பாக்ஸ் இத்தனை வருஷம், ஒயரிங்க்கு இத்தனை வருஷம், பேட்டரிக்கு இத்தனை வருஷம், லைட்டுக்கு இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வாரண்டி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? நாமளும் என்ன நினைப்போம், அப்பா எல்லாத்துக்கும் இவ்வளோ நாள் வாரண்டி இருக்குது, அதுக்காட்டி சம்பாரித்து கடனை கட்டி போடலாம் அப்படின்னு நாம் மலை கோட்டை கட்டி வச்சுக்கிட்டு வண்டி எடுப்போம். ஓகேவா? எடுத்துகிட்டு வந்து ஓட்டுவோம். எடுத்துகிட்டு வந்து ஓட்டின வாட்டி என்ன நடக்க தெரியுமா?
ஒரு இன்ஜின் ஆயில் சர்வீஸு இப்போ ஒரு 400 கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஒரு 450 500 பண்ணுறோம். அப்படியே ஒரு 2 சர்வீஸ் பண்ணுறோம், ஒரு 4 மாதம் ஆயிடுது. ஏதோ ஒரு இன்ஜினில் ஒரு கம்ப்ளைண்ட்டு ஆயிடுது, ஓகேவா? அப்போ வந்து போய் ஷோரூமில் கேட்டோம்னா அப்போ என்ன பிட்டை ஓட்டுவாங்க தெரியுமா? நீங்கள் சர்வீஸ் வந்து ப்ராப்பராக பண்ணலை, டிலே பண்ணிக்கிறீங்க, அதனால தான் இந்த இன்ஜின் இப்படி ஆகிப்போச்சு, அதனால் வந்து இதை வாரண்டியில் க்ளைம் பண்ண முடியாது, நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபுல்லாக காசு கட்டி தான் சரி பண்ணணும் அப்படின்ட்டுருவாங்க. அதேமாரி கிரௌனுக்கு இதே தான், ஓகேவா? கிரௌனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து 1500 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் வந்து கிரௌன் ஆயில் பிடுங்கி விட்டு ஃபில்டர்லேருந்து எல்லாமே கழட்டி எல்லாம் சர்வீஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் கிரௌண்டில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் வாரண்டி கொடுக்க முடியும் எங்கள் சைடு, இல்லைனா அதெல்லாம் உங்களோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை நாம் கொண்டு போய் ஒரு ஸ்டோர் ரூமில் இந்த செலவுக்கெல்லாம் ஒவ்வொரு ஐட்டமும் கொடுத்தோம்னா வெளியில் சார்ஜ் பண்ணுறதோட 3 மடங்கு சேர்த்தி வாங்குவாங்க. இதெல்லாம் அங்கே இப்போ நாங்களாம் பார்த்துக்கிட்டே 2000 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் தான் ஹைட்ரோலிக் ஆயில் சர்வீஸ் பண்ணுறேன், ஓகேவா? இன்ஜின் ஆயில் சர்வீஸ் 400 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் பண்ணிக்குவேன். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆண்ட முடிதல் நல்லா ஓடிட்டு இருக்குது. அதனால் வந்து நாம் வண்டி எடுக்கிறோமா, அவ எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ப்ரோ முள் நம்ம பொறுப்பு தான். இல்லை நாம் என்ன பண்ணாலும் சரி ஸ்டோர் ரூமில் நமக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க, அடிக்கலாம் நுணுக்கலாம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, யாரும் பண்ணித்தர மாட்டாங்க. அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்மளோட ஃபாலோ பண்ண முடியாது, நமக்கு தான் செலவு. அதனால் எடுத்துக்கிட்டா லாபமாக நட்டமாக 10 ரூபா ஜாமான் கழுந்துட்டு போயிட்டாலோ கட்டாயி போயிட்டாலோ உடனே வேலை செஞ்சு போட்டுருங்க, வண்டி நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சது, நான் அப்படி தான் இது வரலாம் ஃபாலோ பண்ணுறேன். எடுத்துகிட்டு எதாக இருந்தாலும் சரி அங்கே ஸ்டோர் ரூமுக்கு போகாமல் மாற்றிக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறேன். ஒரு ரேட்டு எத்தனையோ நடையா அந்த ஸ்டோர் ரூம் மேலே போகிறீங்க, ஸ்டாக் இல்லைனா கூட ஆர்டர் ஒரு 500 1000 கட்டி ஆர்டர் போட்டுவிட்ருங்க. நீங்கள் 2 நாள் ஓட்டுங்க, வந்துடும், வந்த உடனே வாங்கி மாட்டிடுங்க. அதை விட்டுட்டு அவங்க மாற்றி கொடுப்பாங்க இவங்க மாற்றி கொடுப்பான்லாம் நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சுது, இது உண்மையாக என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அவ்வளோதான் ப்ரோ. ஓகே நண்பா, அவ்வளோதான். இன்னொரு 2 சுற்று ஓட்டி முடித்தா இதுவும் வேலை முடிஞ்சது. மாப்பிள்ளைங்கிட்ட ஓட்டிட்டு வந்துட்டு. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இருட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு 2 சுற்று ஓட்டினா வேலை முடிஞ்சது, எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஓகே நண்பா, கடைசியாக வர 2 சுற்றுனா வேறு மாப்பிள்ளை என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஓவர் ஈரம் ப்ரோ. வேறு வண்டி லோத்தேரில் வண்டி இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப சதன்னு ஈரம். நானே இன்னொரு 4 நாள் கடக்கட்டும்னா ஓட்டிக்கலான்னா, இல்லை எப்படி ஆனாலும் சரி ஓட்டி விட்டு போ அப்படின்னாப்புல. கடைசியான ரொம்ப வயல் அடிக்காத குடும்பம்னு தான். இதில் எள்ளு முளைக்காதான்னு தெரில. சரி, எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, நாம் சொல்ல தான் முடியும். வரையா இல்லையா நான் வேறு வண்டி விட்டு ஓட்டுறங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதான். வண்டி லோத்தேடுக்கு இன்ஜின் வந்து 2.5 RPM அடங்குது. இப்போ லோ 4 போட்டுக்கிட்டான். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர் மிஷோர். நான் இப்போ அப்படியே அதானே வெளியே போயிரு, போ அங்கே அந்தானே போ.